ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முள்ளங்கி சட்னி தாங்க. இட்லி, தோசை, பணியாரம், சாதம் எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி தேங்காய் இல்லாமல் ஒரு முள்ளங்கி சட்னி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. இதுவும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இன்றைக்கி நான் ஒரு சின்ன முள்ளங்கி தாங்க எடுத்திருக்கேன். அதோட அளவு தாங்க காட்டுறேன். இப்போ அந்த துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியும் இது கூட போட்டுட்டு நல்லா வதக்குங்க. முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. அந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சோண்டு புளி, இது சட்னி சலிக்காமல் இருக்கிறதுக்காக போடுறேங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை வாசனை போனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் பார்த்துட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு அட்டகாசமான முள்ளங்கி சட்னி ரெடிங்க. முள்ளங்கி சட்னின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.